அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாளாக எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுருந்துச்சு. இந்த மார்கழி மாத பனினாலேயா இல்லை விசேஷ தினங்கள்லாம் வந்துச்சு, ஏகாதசி, திருவாதிரை, பொங்கல் பண்டிகை, இப்படி அடிக்கடி தலைக்கு ஊற்றிக்கிட்டு பூஜைகளெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டு நிறைய செஞ்சதுனால ஆகலையா என்னன்னு தெரியல. இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடக்கூடிய வைரஸ் ஃபீவர் எனக்கும் வந்துருச்சு. அதை தாங்கக்கூடிய சக்தி என் உடம்புல இல்லாதனால ரொம்ப கடுமையாக பாதிச்சிருச்சு. அப்போ எனக்கு உடம்பு ரொம்ப முடியாத போது நான் பாபாகிட்ட கேட்டேன், பாபா எனக்கு இனிமேல் தொடர்ந்து வீடியோ என்னால் போட முடியுமா, தொடர முடியுமா, எனக்கு தெரியலையே, உடம்பு ரொம்ப முடியலையே அப்படின்னு கேட்டேன். பாபா என்ன சொன்னார், உனக்கு ஏன் இந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ சந்தேகப்பட மாட்டியே, குழப்பமடைய மாட்டியே, உனக்கு ஏன் திடீர்னு இந்த சந்தேகம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாபா உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, நம்பிக்கை இருக்குது. என் உடம்பு மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, என்னால் இயலலை, அதனால தான் இப்படி ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. பாபா சொன்னார், எல்லாம் சரியாயிடும். அவர் குரல் கேட்குது. கண்ணை மூடிக்கிட்டு நான் அப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு படுத்துருக்கும் போது எல்லாம் சரியாயிடுன்ற அந்த குரல் மட்டும் தீர்க்கமாக என் காதில் ஒலிக்குது. அது வரைக்கும் நான் அவரும் சாதாரணமாக பேசுகிற மாதிரி உரையாடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் எனக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த எல்லாம் சரியாயிடுங்கிறத மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் அவர் சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமும் ஒரு உறுதியும் வந்துடுச்சு. சரி, இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம். எத்தனையோ பிரச்சனைகள்லேருந்து பாபா நம்மளை மீட்டார், இதுலேருந்து நம்ம மீட்டுருவான்ற நம்பிக்கையோடு தான் இருந்தால். அதற்கு பிறகு ஒரு 2 நாளில் கொஞ்சம் உடல்நிலை தேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் பரவாயில்ல, ஆனால் தொண்டை கட்டு மட்டும் அப்படியே இருக்குது. சரி, வீடியோ தொடரணும் அப்படின்றதுனால ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, பாபா உண்மையாக நம்புகிறவங்க அன்றைக்கி அவர் உயிரோடு இருந்த போதும் சீரடிக்கு உள்ள மக்களுக்கு பலவிதமான முறையில் பலவித நோய்களை தீர்த்து எல்லாரையும் காப்பாற்றினார். அவர் சமாதியான பிறகும் அவருடைய பக்தர்களை உண்மையாக நம்புகிறவங்கள இன்றளவும் காப்பாற்றிட்டுருக்காருன்றதுக்கு தான் இதையெல்லாம் நம்ம ஒரு சான்றாக நினைக்க வேண்டியிருக்கு. பாபா நோய்களை தீர்த்தது மட்டும் இல்லை, எங்கேயோ நடந்துகிட்டு இருந்த ஒரு விபத்தை கூட கண்டறிஞ்சு எப்படி செயல்பட்டாருங்கிற ஒரு கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் எப்போவும் துணிக்கிட்ட உட்காந்து விறகை நுழைச்சி எரிச்சிட்ருப்பார். அது அவருக்கு ஒரு பழக்கம். அதே மாதிரி அன்றைக்கி காலையிலையும் அந்த துணியில் விறகை நுழைச்சிட்டு அவர் உட்காந்துரு எரிய விட்டுட்டு இருந்தப்போ அந்த விறகுக்கு பதில் தன்னுடைய கையவே நுழைச்சிடுறாரு. இதை அவங்க வேலையாள் மாதவன்றவரும் மாதவர தேஷ்பாண்டேன்றவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஓடி ஏந்தேவா நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி அவரை அந்த உட்காந்த இடத்துல அப்படி இழுத்து கையை வெளியில் இழுத்துடுறாங்க. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, தூரத்தில் ஒரு உலக்களத்தில் ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. உலக்களத்தில் அந்த வேலை செய்கிற பெண்ணு தன்னோட இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவர் ஏதோ அவசரமாக எந்திரிச்சப்போ குழந்தை நழுவி அந்த உலக்களத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அதை நான் கவனிச்சிட்டேன். அதை எடுக்கிறதுக்காக தான் நான் டக்குன்னு அந்த குழந்தைய எடுத்து மீட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் என் கை தான் போச்சு, அதை பற்றி எனக்கு பரவாயில்லை அப்படின்றார். இதை கேட்டு அந்த இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, எப்படி பாபா இப்படி இதை சாதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சா, அதே மாதிரி அந்த குழந்தையோட பெற்றோர்கள் கொஞ்சம் நேரத்தில் இதை கேள்விப்பட்டு ஓடி பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க, என் குழந்தைய காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி. இது எவ்வளோ பெரிய அதிசயம்னு யோசிச்சு பாருங்கள். அவர் எந்த இடத்துல உலகல எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம். இவர் பாட்டு அவருடைய ஞான கண்ணில் தெரிஞ்சிருக்கு அந்த அவங்க பட்ட துன்பம். அதை உடனடியாக செஞ்சுருக்காருக்கு, மீட்டு அந்த குழந்தைய மீட்டு கொடுத்துட்டார். என் கை பந்த பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறார். உடனே இங்கே எல்லா பக்தர்கள் மனசெல்லாம் ரொம்ப பாபா கை அதில் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு பாம்பேயில் பரமானந்தன்னு ஒரு பெரிய டாக்டர், அவரை இந்த நானா சாஹிப்ன்றவர் பாபாவுடைய பக்தர் தான். அவரை வரவழைச்சு பாபாவோட கையை சோதிச்சுட்டு ஏதாவது தீவிர சிகிச்சையாக செஞ்சு அவர் கையை சரிப்படுத்திடலான்னு சொல்கிறாரு. ஆனால் பாபா அதுக்கு முற்றிலும் மறுத்துறாரு. முடியாதே, எனக்கு அல்லாவே என்னுடைய மருத்துவர், எனக்கு இந்த மருத்துவமெல்லாம் தேவையில்லைன்னுறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த டாக்டரும் வரவழைக்கப்படுறாரு. ஆனால் தான் கையை பரிசோதிக்க அவர் விடவே இல்லை. அந்த டாக்டர் பாபாவோட தரிசனத்தை பார்த்த மகிழ்ச்சியோட அவர் திரும்பிடுறாரு. அந்த வைத்தியத்துக்கு அவர் உடன்படலை. ஆனால் அவருடைய நெருங்கிய அந்த பக்தர் சேவை செய்யக்கூடிய பாகோஜி ஷிண்டேன்றவர், அவர் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தீவினையாளராக இருந்ததாக சொல்லப்படுது. அதன் பயனாவோ என்னமோ தெரியல, இந்த பிறவியில் அவர் குஷ்டரோகத்தினால் பீடிக்கப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறார்.
ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவர் உடம்பு இருக்குது. ஆனால் பாபாவுடைய அருகாமை அடைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஓரளவு மீண்டு அதுக்கப்புறம் அவர் பாபாவுடைய முதல் சேவகராக மாறி அவர் கூடயே நேரம் இருக்கிற மாதிரி ஆகிடுது. பாபாவுக்கு அவர் நெருங்கிய சேவகராகிறார். அவர் தான் என்ன செய்கிறாரு, சரி இந்த கைக்கு வந்து நெய் தடவி அதை ஒரு வாழை இலையை வச்சு கட்டு போடுறாரு. தினசரி அந்த வேலையை வந்து அவருக்கு ஒரு சேவை மாதிரி செய்கிறார். பாபா வேறு எந்த வைத்தியத்துக்கும் வேணான்னு சொல்லிவிட்டு அவருடைய ஒரு அன்புக்காகவும் அவருடைய சேவைக்காகவும் இதை மட்டும் ஏற்றுக்கிறார். மற்ற வைத்தியமெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றார். ஆனால் இதை இதுவாக அவர் சொல்லும்போது அவரை மீற முடியல அவரால். அந்த கட்டு போடுறது வந்து நெய் போட்டு தடவி அந்த வாழையில் வச்சு கட்டு போடுறது பாபாவுடைய சமாதி இடையிற வரைக்கும் நடந்ததாக சொல்கிறாங்க. அவர் செய்வாராம் அந்த பாகவதி ஷிண்டேன்றவர். அவர் வந்து எப்போ பாபா போகும்போது அவர் பக்கத்துலேயே இருந்து கொடை பிடிச்சிட்டு வருது, இது மாதிரி பல சேவைகள் அவருக்கு செஞ்சவர். அவர் தான் இதை செஞ்சு அந்த இது வந்து நாளடைவில் அப்புறம் கொஞ்சம் அந்த ரணங்கள்லாம் குணமாக ஆரம்பிச்சிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் வலி இருந்துச்சுன்ற மாதிரி தெரியல. அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் சித்தர் மாதிரி இருந்ததுனால அவருடைய பிரச்சனைகளிலே அவர் வெளியே காமிச்சிக்க மாட்டார். அது சரியாச்சா அவளையன்ற பற்றிலாம் யாரும் கேட்கவும் முடியாது. இப்படி அவருடைய சுபாவங்களும் எதுவும் மற்றவங்களுக்காகத்தான் நிறைய அவர் செஞ்சாரே தவிர தன்னுடைய சுயநலன்றது எந்த இதுலேயே அவர் செஞ்சுக்கலை. எப்போவுமே அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி இவ்வளோ அதிசயமான நிகழ்வுகளெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வெறும் மகானாக இருந்தாலும் துளி கூட அகங்காரம் இல்லாமல் ஒரு அகம்பாவம் இல்லாமல் தாண்டுற பெருமை இல்லாமல் மக்கள் சேவை இவ்வளோ இயல்பாக செய்யக்கூடிய ஒரு மகா தெய்வத்தை வந்து நம்ம வந்து தெய்வம் மாதிரி வணங்குறோன்னும் போது மிகவும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதுமாரி பாபாவுடைய கதைகள் இது மாதிரி இன்னும் நிறைய ஏராளமாக இருக்குது. அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றிட்டார். இவருடைய கையும் குணமாயிடுச்சு. அது மாதிரி விபத்துக்களை கூட அவரால் கண்டறிஞ்சு காப்பாற்ற முடியுதுங்கிறது தான் நம்மளால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு நடந்தது நடக்க போகிறது எல்லா நிகழ்வுகளையும் அவரால் கண்டறிஞ்சு சொல்ல முடியுது அவரை மனக்கண்ணில். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் இவர் இங்கேருந்து வந்தார், அவருடைய 7 ஜென்ம தொடர்பும் தெரியுங்கிறாரு. போகிற ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க எல்லாத்தையுமே அவரால் சொல்ல முடியுது. இப்படி அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் வந்து எங்கேருந்து அதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. எல்லாரையும் ஒரு அதிசயத்தக்க முறையான குணாதிசயங்களை தான் அவர் கொண்டிருந்தார். அவர் இதெல்லாம் யோகா கலையெல்லாம் நிறைய பயின்றதாகவும் சொல்கிறாங்க. அதுமாதிரி யோகா கலையில் வந்து எந்த விதமான யோகங்கள்லாம் செஞ்சு தன்னுடைய இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறத பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அது இன்னும் நல்லா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நான் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த நிகழ்வுகள் வந்து அவருடைய அற்புதமான செயல்களை வந்து நமக்கு எப்படியெல்லாம் அவர் செஞ்சாருன்றதுக்கு இதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டாக சத்சங்கத்தில் மிகவும் சிறப்பான கதைகளாக இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாபாவை நம்புங்க. எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். நம்பிக்கையும் தூய்மையான மனசு ஆனால் முக்கியம். பாபாட்ட நம்ம நெருங்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்மளை பயிற்சிக்க வேண்டிய விஷயமே அதுதான். அவருக்கு பிடிக்காத பல விஷயங்களை நம்ம விட்டுறணும். அது நம்ம ஏதாவது ஒன்று தெரியாமல் செஞ்சாலும் அவர் உடனடியாக நம்ம தலையில் தட்டி அதை சுட்டி காட்டுவார், நீ செய்கிறது தப்புன்னு. அவரோட நம்ம நெருங்கி இருந்துட்டோம்னா இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்மளே யாராவது ஒரு மன கஷ்டமாக நடந்துட்டாங்க, நம்மளும் மனுஷால் தானே, கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் கூட நம்ம சொல்லவே முடியாது பாபாட்ட. நீ எதுவும் பேசாதான் பாரு, தப்பு செஞ்சால் அதை நான் பார்த்துக்கிறேன், அவங்கள கண்டிக்க வேண்டிய வேலை உனக்கு இல்லை, அவங்கள பற்றி சொல்லக்கூடாது, எந்த தப்பும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, புறங்கூறுவது பிடிக்காது. எதுவுமே அவருக்கு வந்து இயல்பான நல்ல குணங்கள் மட்டுமே இருக்கணும். இதை மட்டுமே நம்ம பயிற்சித்து கொண்டு வந்துட்டோம்னா பாபாவை நெருங்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அது கொஞ்சம் நாள் கஷ்டப்படணும் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பாபாவுடைய அருகாமல் நமக்கு வேணும், நமக்கு ஞானம் வேணும் அப்படின்லாம் நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் வயசானவங்க கண்டிப்பாக இதை வந்து செய்ய முடியும். ஏன்னா நமக்கு மற்ற பொறுப்புகள் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் போது நம்ம வந்து தெய்வ வழிபாடுகள் நிறைய செய்ய முடியும். அப்போ இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து சின்ன சின்ன தவறுகள் நம்மகிட்ட இருந்தால் கூட நம்மளே கூட திருத்திக்கலாம். ஆனால் தவறே செய்யாதவங்க யாரும் இருக்க முடியாது. இப்போ ஒருத்தர் மேலே தப்பு செய்கிறாங்க, நம்ம குறை சொல்லக்கூடாது, செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுறணும், அவ்வளோதான். அவங்களால நம்ம காயப்படுத்தணும்னு இருந்தோம், நம்ம காயப்பட்டோம், பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் அந்த மனசை நம்ம மாற்றிக்கணும். அப்படி செஞ்சோம் நம்ம மனசு லேசாகிடுது. அவங்க அப்படி சொன்னாங்களே இப்படி பண்ணாங்களே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வருத்தத்துலேருந்து நம்மளால் மீளவே முடியாது.
அதனால் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஏதோ யாராவது தெரியாமல் நம்மளை இப்போ வருத்தப்படுத்துகிற மாதிரி நடந்தால் கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க, விட்டுடுங்க, அவ்வளோதான். ஏதோ அவங்களால நம்ம பாதிக்கப்படணும்னு ஒரு நேரம் இருந்திருக்கு, நம்ம மனசை கஷ்டப்பட்டுச்சு, சரியாக போச்சு, அடுத்த நேரம் எல்லாம் சகஜமாக போயிடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் சாதாரணமாகிடும். ஆனால் அதையே நம்ம திருப்பி நினச்சி அதை இப்படி செய்யலாமல் நம்ம ஒன்று சொல்லி இப்படி வரணும்னா பிரச்சனை பெருசாகும். இப்படிலாம் தான் பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்க முடியும். இப்படிலாம் தான் பாபா நமக்கு நிறைய உபதேசங்களை இயல்பாகவும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சச்சரித்திரம் மூலியமாகவும் நமக்கு வருது. அவரோட அதை நிறைய நம்ம படித்தோம்னா மனசே நமக்கு அதெல்லாம் உபதேசிக்குது. இது சரி, இது தப்பு இல்லை அப்படிங்கிறத நமக்கு சுட்டி காட்டுது. இது அனுபவபூர்வமான உண்மை. நீங்களும் பயிற்சிச்சு பாருங்கள். தொடர்ந்து பாபாவுடைய இதை நம்பிக்கையோடு கேளுங்க. நீங்கள் நினைக்கிற நல்லதெல்லாம் நடக்கும். நடக்கலையே, உடனடியாக நடந்தலையே எல்லோரும் மனசு வந்து போயிடாதீங்க எல்லாத்துக்கும். ஏன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்கும்போது, முக்கியமாக நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்க தன்னை நோய் தீரணும் தவிக்கிறாங்க. பாபாட்ட நாம் அன்றாடுறேன், அவங்க நோய்கள்லேருந்து அவங்கள தயவு செய்து மீட்டுடுங்க. அதே மாதிரி கடன் தொல்லை, இது ரெண்டும் மனுஷனை அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதிலேருந்தெல்லாம் மீண்டு அவங்க நிம்மதியாக இருக்கணும், வேலை கிடைக்கணும், பொருளாதாரம் மேம்படணும், குழந்த பாக்கியம் கிடைக்கணும். இது எல்லாமே நான் என்னுடைய பிரார்த்தனையில் பாபாவிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்ம இதை நல்லபடியாக நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் அவங்களோட வேண்டுகோளையும் பாபா நிறைவேற்றி வைங்க. உங்களுடைய வாக்குறுதி நம்பி தான் நான் சொல்கிறேன். எனக்குன்னு இந்த தகுதியும் பெருசாக கிடையாது. அதனால் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நீங்கள் அவங்க நம்பிக்கையை இது பண்ணாமல் அவங்கள காப்பாற்றி அவங்களோட பிரார்த்தனைகளை ஈடேற்றி வச்சுருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு பாபாட்ட நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னை முழு ஆதரவையும் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.